நம்ம மெக்கானிக் நண்பர்களை இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எப்போதும் போல் ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போனோம். ஸோ இது வந்து கோத்ரேஜோட நான் இன்வெர்டர் ஏசி. இது வந்து ஒரு லீக் இருந்துச்சு. ஸோ லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கரை எதுக்கு காட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்டிக்கரில் வந்து உள்ளே இருக்க என்ன ரெஃப்ரிஜிரண்ட்டு, எவ்வளோ ரெஃப்ரிஜிரண்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ R290 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கேட்டு கஸ்டமர்கிட்ட இந்த கேஸ் வந்து டின்னில் வரும். ஸோ அதனால் R290 எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் லீக்கு செக் பண்ணணுமே எப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேப்லரிஸ் பைப்பில் ஒரு சின்னதாக லீக் இருந்துச்சு. ஸோ அந்த லீக்கையும் வெல்டிங் வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்புறமா பார்த்தா ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னா, R290க்கு அப்படின்னு ஒரு கம்ப்ரஸரே கிடையாது. இதில் என்னென்னா R22 அப்படின்னு இருக்குது. ஸோ R22க்கு யூஸ் பண்ணதை தான் R290 யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணும்போது மேக்ஸிமம் இன்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது கோத்ரேஜில் உள்ள கம்பெனிலே நடக்கிற ஸ்கேம். ஸோ ஒன்று R290 கேஸை யூஸ் பண்ணணும், இல்லை R290க்குள்ளே கம்ப்ரஸர் யூஸ் பண்ணணும். இப்படி ரெண்டும் இல்லாமல் R22க்குள்ளே கம்ப்ரஸரும் R290க்குள்ளே ஸ்டிக்கரும் இப்படி ஒட்டினாங்க அப்படின்னா, ஸோ டெக்னீஷியன் 290 ஏற்றுவாங்க. ஒரு சில பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 22 கம்ப்ரஸர் தானே இருக்குது அப்படின்னு 22 ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இது போல் வந்து நீங்கள் இந்த ஸ்கேம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக் யாருனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன கேஸுக்கு என்ன கேஸோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு.